லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறிவிக்கும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. மற்றவர்களுக்கோ அவர்கள் கண்டும் காணாதவர்களும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கத்தக்கதாக அவைகள் உவமைகளாக சொல்லப்படுகிறது. நீங்கள் பாக்கியவான்கள், ஏனென்றால் பரலோக ராஜ்யம் நாம் காணாதவை ஒன்று. நாம் போய்விட்டு வந்தவர்கள் அல்ல. கண்ணாடியில நிழலாட்டமாய் பார்க்கிறது போல வேத வசனத்திலிருந்து பரலோகத்தை நாம் பார்க்கிறோம். இந்த பரலோகத்தை பற்றி நமக்கு போதித்தவர் பரலோகத்திலிருந்து வந்த தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஒருவர்தான் பரலோக ரகசியங்களை நமக்கு போதிக்க முடியும். பூமியிலிருந்து எந்த மனுஷனும் பரலோகத்து போயிட்டு வந்ததல்ல. எந்த ஞானியும் எந்த மத ஸ்தாபகனும் பரலோகத்தை குறித்து பேச முடியாது. கற்பனையினால் வேண்டுமென்றால் அவர்களால் பார்க்க முடியுமே தவிர பரலோகத்துக்கு சென்று செல்லக்கூடிய உலகத்திலே கிறிஸ்தவ மார்க்கத்தை தவிர வேறு எந்த மார்க்கமும் கிடையாது. ஆண்டவர் இந்த பூமியில வந்தபோது நிறைய ஓமைகள், வேதத்தில் 38 ஓமைகள் பரலோக ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் போதித்தார். ஏன் ஓமைகளாய் போதித்தார்? மற்றபடி நமக்கு விளங்காது. விளங்காத ஒன்றை விளங்க வைப்பதற்காக விளங்கக்கூடிய ஒன்றை சொல்லி அதிலிருந்து அவர் விளக்கம் கொடுத்தார். வேதத்துள்ள ஓமைகளிலே ஆழமான ஓமைகள் என்று சொல்லப்படுவது பரலோக ராஜ்யத்தை பற்றிய அந்த ஒளிமயமான, அந்த மகிமை பொருந்தின, துதிமயமான அந்த பரலோக தேசத்திலிருந்து வந்த தேவகுமாரன் தான் பரலோகத்தின் ரகசியங்களை நமக்கு சொல்ல முடியும். இந்த வேத வசனத்தில் தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி, எல்லாரும் புரிந்து கொள்ளுகிற காரியம் அல்ல, ரகசியமானது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடிய ஆழமான தேவ ரகசியமுடையது. அதை அறியும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமொழி 25:2 சொல்லுகிறது, காரியங்களை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. நிறைய ரகசியங்களை, பரலோக ரகசியங்களை, தேவ தூதர்களை பற்றிய ரகசியங்களை, ஜீவ புத்தகத்தை பற்றிய ரகசியத்தை, வாசஸ்தலங்கள், பரலோகத்தில் உள்ள வாசஸ்தலங்களை பற்றிய ரகசியங்களை, பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறவருடைய ராஜ்யத்தை குறித்து நம்முடைய ஆண்டவர் வேதத்திலிருந்து நமக்கு போதித்திருக்கிறார். இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் அந்த ரகசியங்களை நமக்கு அறிவிக்கிறார். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனம் சொல்லுகிறது, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். பரிசுத்த ஆவியானவருடைய விளக்கம் கேட்கும்போது, எனக்கு புரியவில்லையே என்று சொல்லும்போது, ஒரு நல்ல ஆசிரியரை போல கர்த்தர் அந்த ரகசியங்களை நமக்கு கொடுத்துகிறார். ஏன் தெரியுமா? ஆவியானவர் எல்லாவற்றையும், தேவனுடைய ஆழங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். மனுஷனுள்ள ஆவியானவரை தவிர
ஆவிக்குரியங்களை சாதாரண ஒரு ஜென்ம மனுஷனால், ஒரு மனுஷீக டாக்டரேட் அல்லது எம்ஏ எம்பி படித்தவனால் இந்த தேவனுடைய ரகசியங்களை புரிந்து கொள்ள முடியாது. அதுபோலவே தேவனுடைய ஆவியானவருடைய உதவியன்றி ஆவிக்குரிய ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் தேவனுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ளவே அர்ப்பணித்தார். அவர் ஏறக்குறைய 18 வகையான தேவ ரகசியங்களை அறிந்து வேத புத்தகத்தில் வெளிப்படுத்துகிறார். அவர் தன்னை குறித்து அழைக்கும் போது தேவ ரகசியங்களின் உக்கிரானக்காரன் என்று சொல்லி அவரை ஆரம்பிக்கிறார். இன்றைக்கு நான் முதல் பாடமாக மனுஷன் யார், தேவதூதன் யார், தேவதூதர்களை பற்றி ஒரு ஆழமாய் அறிந்து கொள்ளப் போகிறோம். இந்துக்களிலே இஷ்ட தேவதைகள் என்று சொல்லுவார்கள், துஷ்ட தேவதைகள் என்றும் சொல்லுவார்கள், மூதேவி என்றும் சொல்லுவார்கள், சனியன் என்றும் சொல்லுவார்கள். சில கெட்ட காலம் வந்து விட்டதால் இந்த துஷ்ட ஆவிகள் தொந்தரப்படுத்துகிறது என்று சொல்லுவார்கள். கிறிஸ்தவ மார்க்கத்திலே நல்ல தேவதூதர்களும் உண்டு, விழுந்து போன சாத்தான், பிசாசு என்பவைகளும் உண்டு. இஸ்லாம் மார்க்கத்திலும் கூட தீய ஆவிகளை தனியாய் வைக்கிறார்கள். நல்ல இப்ரிஜித்தா சரியா ஞாபகம் இல்லை, நல்ல ஒரு தேவதூதர்களும் உண்டு. 8ஆம் சங்கீதத்தை நாம் இன்றைக்கு எடுத்துக்கொள்ளுவோம். இந்த 8ஆம் சங்கீதத்திலிருந்து சில ரகசியங்களை சொல்ல விரும்புகிறேன். எல்லா மதங்களும் தேவதூதர்களை ஒப்புக்கொள்வதில்லை. எந்த நாத்தியனும் கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவனும் தேவதூதர்களை ஒப்புக்கொள்ளுகிறதில்லை. இயேசுவின் நாட்களிலே சதுசேர் என்ற ஒரு கூட்டம் இருந்தார்கள். அவர்கள் உயிர்த்தெழுதலை நம்புவதில்லை, தேவ தூதர்களையும் நம்புவதில்லை. ஆனால் யெகோவாவை வழிபடுகிற யூத மார்க்கம் தேவ தூதர்களை பற்றி நமக்கு சொல்லுகிறது. இஸ்லாம் மார்க்கம் தேவ தூதர்களை பற்றி சொல்லுகிறது. ஆனால் கிறிஸ்தவ மார்க்கம் தேவ தூதர்களை ஆழமாக நமக்கு சொல்லுகிறது. இன்றைக்கு நான் உங்களுடைய மத்தியில் ஆரம்பிக்கும் போது சங்கீதம் 8இன் சில ஆழமான பகுதிகளை உங்களுக்கு விளக்கி காட்ட விரும்புகிறேன். 8ஆம் சங்கீதத்தை வாசிக்கிறேன். 1ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரை. 1ஆம் வசனமும் 8ஆம் வசனமும் 9ஆம் வசனமும் கர்த்தருடைய வல்லமையும் மகிமையும் பற்றி பேசுகிறது. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர்கள் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். 3ஆம் வசனம், உம்முடைய விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரிகள் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலவற்றையும் அவனுடைய பாதங்களுக்கு
கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாய் இருக்கிறது. சங்கீதக்காரன் ஆண்டவரை பார்க்கிறான், அவருடைய சிருஷ்டிப்பை பார்க்கிறான். அவர் சிருஷ்டித்த சூரியனை, சந்திரனை, நட்சத்திரங்களை பார்க்கிறான். பிறகு மனிதனை பார்க்கிறான். பிறகு மனிதனோடு தேவ தூதர்களை ஒப்பிடுகிறான். ஒரு அற்பமான மனிதனை நீர் இவ்வளவு அன்பு கூர்ந்து தேடி வரவும், அவனை விசாரிக்கவும், அவன் எம்மாத்திரம்? அவன் வெறும் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவன் தானே. ஆனால் அவனை எவ்வளவு விசேஷமாக்கினீர் என்று பார்க்கிறதை யோசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ஒரு வார்த்தை உங்கள் முன்னால் நிறுத்த விரும்புகிறேன். 4ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை, மனுஷரின் சந்ததியை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். அடுத்த வசனம், நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மனிதன் யார்? தேவ தூதர்கள் யார்? ஆண்டவர் மனுஷனை சிருஷ்டிப்பதற்கு முன்பாகவே, எவ்வளவு காலம் என்று தெரியாது, கோடி கோடி வருஷத்துக்கு முன்பாக தேவ தூதர்களை அவர் சிருஷ்டித்தார். தேவ தூதர்களை அவர் எப்படி சிருஷ்டித்தார்? தம்முடைய மகிமையிலிருந்து சிருஷ்டித்தார். தன்னுடைய அக்கினியிலிருந்து சிருஷ்டித்தார். மகத்துவம் உள்ளவர்களாக சிருஷ்டித்தார். அழிக்கப்பட முடியாதவர்களாக சிருஷ்டித்தார். எப்போதும் இளமை உள்ளவர்களாக, வல்லமை உள்ளவர்களாக, மிகுந்த பலசாலிகளாக, சௌரியவான்களாக அவர்களை சிருஷ்டித்தார். இமைப்பொழுதிலே லட்சக்கணக்கான மைல் வேகத்திலே அவர்களால் பறந்து செல்ல முடியும். மின்னல் வெளிச்சத்தை போல, கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் மின்னல் அடிக்கிறது போல அவ்வளவு வேகமாய் அவர்கள் செல்ல முடியும். அவர்களுக்கு சட்டைகள் உண்டு. சில தேவதூதர்களுக்கு 6 சட்டைகள் உண்டு. சிலருக்கு 2 சட்டைகள் உண்டு. சிலருக்கு 4 முகங்கள், மனுஷ முகம், காளை முகம், கழுகு முகம், எருது முகம், 4 விதமான முகங்களோடு செல்லுகிற தேவதூதர்கள் உண்டு. அவர்களை சிருஷ்டித்த பின்பு, அதற்கு பிறகு மனிதனை அவர் சிருஷ்டித்தார். மனிதனை சிருஷ்டிக்கும் போது தேவ தூதர்கள் போல அவர் சிருஷ்டிக்கவில்லை. ஏன் தெரியுமா? அவருடைய சாயலை சிருஷ்டிக்கப்பட்டு அழிவில்லாதவர்களாய் இருந்ததினாலே அவர்களுக்குள்ளே பெருமை வந்தது. ஆண்டவருக்கு இணையாக உயர்த்தப்பட வேண்டும் என்று எண்ணம் வந்தது. ஆகவே பரலோகத்தில் இருந்த தேவ தூதர்களிலே 3 ஒரு தேவ தூதர்கள், லூசிபர் ஆராதனைக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட அவன் பெருமை கொண்டனாலே ஆண்டவர் அங்கே இருந்து மேலே இருந்து அவனை கீழே தள்ளினார். மேலே தூதனாய் இருந்தவன் கீழே விழும்போது சாத்தானாய் விழுந்தான், பிசாசாய் விழுந்தான், கடவுளுக்கு விரோதியாய் விழுந்தான், தேவ பிள்ளைகளுக்கு ஒரு சத்துருவாய் அவன் விழுந்தான். எவ்வளவு பேரோடு விழுந்தான்? நட்சத்திரங்களிலே 3 ஒரு பகுதியை வாலினால் கீழே இழுத்து தள்ளி 3 ஒரு பகுதியோடு அவன் விழுந்தான்.
அவருடைய எண்ணிக்கை என்னவாய் இருந்தது? தேவதூதருடைய எண்ணிக்கை 1000 1000ஆகவும் 10000 10000 பேராகவும் இருந்தது. கிட்டத்தட்ட 100 கோடி தேவதூதர்கள் என்று வைத்துக் கொள்ளுவோம். 3 ஒரு பகுதியை அந்த லூசிபர் கையிலே ஆண்டவர் வைத்திருந்தார். 3 ஒரு பகுதியை மிகாவேல் தூதன் யுத்தம் செய்வதற்கென்று கர்த்தர் வைத்திருந்த அந்த தூதன் கையில் இருந்தார். 3 ஒரு பகுதி கேப்ரியல் என்ற ஒரு தூதனுடைய கீழாக இருந்தார். பரலோகத்திலே 3 வகையான தேவ தூதர்கள் உண்டு. ஒருவன் விழுந்த லூசிபர், அடுத்தவன் யுத்த பிரிவில் இருந்த மிகாவேல், அடுத்தவன் செய்திகளை தூதுக்களை கொண்டு செல்லுகிற கேப்ரியல் என்பவன். 3 ஒரு பகுதி விழுந்து சாசுகளாய் மாறினார்கள். சிலர் அவர்களை தெய்வம் என்று வணங்குகிறார்கள். அவைகள் வானத்தையும் பூமியை உண்டாக்கினவைகள் அல்ல, தாயின் வயிற்றிலே நம்மை உருவாக்கினதும் அல்ல. அவர்கள் துஷ்ட தேவதைகள், விழுந்து போன தூதர்கள். ஆண்டவர் நமக்கு முன்னாலேயே தூதர்களை சிருஷ்டித்தார். பின்னாலே சிருஷ்டிக்கப்படுகிற மனுஷனுக்கு அவர்கள் உதவியாய் இருக்கும்படி, வேலைக்காரராய் இருக்கும்படி, அவர்களுக்கு பணிவிடை செய்யும்படி சிருஷ்டிக்கும் போதே தேவதூதர்களை பற்றிய ஒரு நோக்கம். நான் பின்னால மனுஷனை நான் சிருஷ்டித்தாலும் நீங்கள் அந்த மனுஷனுக்கு உதவியா இருக்கணும், துணையா இருக்கணும். நீ மூத்த சகோதரனை போல இருக்கிறாய், ஆனால் இளைய சகோதரனுக்கு நீ உதவியா இருக்கணும். ஆண்டவர் ஏன் மனுஷனை தேவதூதர்களை போல சிருஷ்டிக்கவில்லை? தேவதூதனுக்குள்ளே வந்த பெருமை மனுஷனுக்குள் வந்துவிடக்கூடாது. ஒரே நோக்கம் அதுதான். அழிக்கப்பட முடியாத தேவதூதர்களுக்கு அதை நினைத்து பெருமை வந்ததினாலே அந்த லூசிபருடைய பெருமை மனுஷனுக்குள்ளே வரக்கூடாது என்கிற ஒரே நோக்கத்தோடு அவனை அழிவுள்ளனாய் சிருஷ்டிக்க தீர்மானித்தார். ஆகவே அவனை சிருஷ்டிக்கும் போது மண்ணில் இருந்து எடுத்தார். மண் பானையை போல எடுத்தார். மண்ணில் உள்ள இரும்பினாலே நம்ம மனுஷனை செய்யவில்லை. ஒரு மண் பாத்திரம், உடைந்து போகக்கூடிய பாத்திரம், எவ்வளவுதான் படித்திருந்தாலும் ஒரு ஆக்சிடென்ட்ல மறித்து போகக்கூடிய, ஒரு டெங்கி காய்ச்சல் வந்தா சுருண்டு போகக்கூடிய அளவு, ஒரு சின்ன கேன்சர் வந்தா உயிர் போகக்கூடிய அளவு அழிந்து போகிற ஒரு மனுஷனாய் அவனை சிருஷ்டித்தார். அதிலும் அவனுக்கு பெருமை வந்துவிடக்கூடாது என்று முதல் நாள்ல அவனை சிருஷ்டிக்கல, கடைசி நாள்ல தான் அவனை சிருஷ்டித்தார். 6வது நாளிலே மிருகங்களை உண்டாக்கும் போது கடைசியாக மனுஷனை சிருஷ்டித்தார். ஏதேன் தோட்டத்தில் உள்ள மண்ணிலிருந்து அவனை உருவாக்கவில்லை. ஏதேன் தோட்டத்துக்கு வெளியில் உள்ள மண்ணினால் உருவாக்கி அதிலும் பெருமை வந்து விடக்கூடாது என்று அழைத்து கொண்டு ஏதேன் தோட்டத்திலே வைத்தார். ஆனால் அவனை பற்றிய ஒரு நித்திய நோக்கம் இருந்தது. நாம் அழிந்து போகக்கூடிய ஒரு சரீரத்தில் இருந்தாலும் நமக்குள்ளே அழியாத 2 காரியங்களே இருக்கின்றன. நம்முடைய ஆத்துமா அழிவதில்லை, நம்முடைய ஆவியும் அழிவதில்லை. ஒரு மனுஷன் மரிக்கும் போது அவனுடைய மண்ணான சரீரம் கீழே விழுகிறது, அவனுடைய உயிர் வெளியே வருகிறது. எப்போதுமே மனுஷனுடைய உயிர் கை வழியாக அல்ல, கால் வழியாக அல்ல, கண்ணின் வழியாக அல்ல. அவனுடைய உயிர் எப்போதும் நாசி வழியாகத்தான் வெளியே வரும்.
ஏனென்றால் மனுஷனை சிருஷ்டிக்கும் போது பூமியில இருந்த மண்ணில் அவனுடைய சரீரத்தை உண்டாக்கினாலும் அவனுடைய ஆவி ஆத்மாவும் தேவனிடத்திலிருந்து வந்தது, தேவனுடைய சுவாசத்திலிருந்து வந்தது. அவனுக்குள்ளே இருந்து வெளியே வருகிற ஆவி உயிர் போன உடனே ரெண்டாய் பிரிகிறது. உயிரிலே ரெண்டு பகுதி இருக்கின்றன. ஒன்று ஆத்துமா என்று அழைக்கப்படுகிறது, ஒன்று ஆவி என்று அழைக்கப்படுகிறது. ஆவி என்றால் அவனுடைய உயிர் மூச்சு என்று அர்த்தம். உலகத்தில் பிறந்த எல்லாரும் மரிக்கும் போது அந்த ஆவி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பணிந்து குனிந்து, பூமியில வாழ எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்தீரே, அவருக்கு நன்றி செலுத்துகிறது. அது ஒரு முஸ்லிமாய் இருக்கட்டும், ஒரு இந்துவாய் இருக்கட்டும், நாத்திகனாய் இருக்கட்டும். ஆனால் பூமியில வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த தேவாதி தேவனுக்கு முன்பாக பணிந்து அந்த ஆவி அவரோடு ஐக்கியமாகிறது. அடுத்தது அவனுக்குள்ளே உள்ள ஆத்துமா. இந்த ஆத்துமாதான் நித்திய வாசஸ்தலங்களுக்கோ அல்ல நித்திய வேதனைக்கோ நித்திய அழிவுக்கோ நித்திய பாதாளத்துக்கோ அக்கினியும் கந்தமும் எரிகிற கடலுக்கோ அது செல்ல போகிறது. ஆகவேதான் ஒரு மனுஷனிலே மிக முக்கியமானது ஒன்று உண்டென்றால் அதுதான் அவனுடைய ஆத்மா. அதுதான் பரலோகத்தை சுதந்தரித்துக் கொள்ளும். அந்த ஆத்மாவுக்காகத்தான் பரலோகத்திலே வாசஸ்தலங்களை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆகவேதான் இயேசு சொன்னார், ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் அவனுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தி விட்டார். பாவங்களுக்கும் சிற்றின்பங்களுக்கும் ஒப்பு கொடுத்து தன்னுடைய ஆத்மாவை இழந்து போய்விட்டார். அவனுக்கு லாபம் என்ன? லாபம் என்ன? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதாமை ஆண்டவர் உருவாக்கினார். அவன் பாவம் செய்தான். ஆண்டவர் அவனை பார்த்து துக்கத்தோடு சொன்னார், நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், மண்ணுக்கே திரும்புவாய். மண்ணுக்கும் புழுதிக்கும் சாம்பலுக்கும் உன்னுடைய சரீரத்தை ஒப்புக் கொடுக்கும். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமிடம் பேசும்போது சரீரத்தை பற்றி பேசவில்லை, அவனுடைய ஆத்துமாவை பற்றி பேசினார். ஆபிரகாமே, வானத்தின் நட்சத்திரங்களை ஏறெடுத்து பார், உன்னுடைய சந்ததி அவ்வண்ணமாயிருக்கும். பரலோகத்தை சுதந்தரித்துக் கொள்ள போகிற ஒரு சந்ததி, ஆத்துமாவிலே தேவ மகிமை இருக்கக்கூடிய ஒரு சந்ததி, ஆண்டவரோடு என்றென்றைக்கும் வாழ போகிற ஒரு சந்ததி. அந்த சந்ததியை ஆதாமிலிருந்து 2000 ஆண்டு வரை ரகசியமாய் வைத்த ஆண்டவர் தன்னுடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு பரலோகத்துக்குரிய சந்ததியாய் மாறுவீர்கள் என்று சொன்னார். நம்ம பரலோகத்துக்கு போகும்போது ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் பரலோகத்துக்கு நான் போகும்போது எப்படி இருப்போம்? இந்த 6 அடி உயரமான சாம் ஜெபத்தரையா அங்கே போறதில்லை. பரலோகத்துக்கு போகும்போது நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஒரு பெரிய தேவ தூதனாய் மாற்றுவார். உடைய கற்பனையில் ஒரு தேவதூதனை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒரு தேவதூதன் இறங்கி வந்து அசுரியரின் பாளையத்தில் ஒரு நொடி நேரத்தில் 1,85,000 பேரை சங்கரித்து போட்ட ஒரு தேவதூதன். சங்கீதம் 103:20 பலத்த சௌரியவான்களாகிய கர்த்தருடைய வார்த்தை கேட்டு அதன்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய தேவ தூதர்களே, அவரை துதியுங்கள். தேவதூதன் எப்படிப்பட்டவன்? மத்தேயு 28:1 சொல்லுகிறது, மின்னலை போல பிரகாசமுடைய ஒரு தேவதூதன். வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்தில்
சூரியன் மேல் ஒரு தேவதூதன் நிற்க கண்டேன். 4000 டிகிரி வெப்பமுள்ள ஒரு சூரியன். எந்த தேவதூதனையும் வெப்பமோ குளிரோ அவனை பாதிக்க போவதில்லை. நம்ம பரலோத்து போகும்போது எப்படி இருப்போம்? இயேசு ஒரு அருமையான வார்த்தை சொன்னார். இதை ரொம்ப முக்கியம் என்று குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். மத்தேயு 22:30 நாம் உயிர்த்தெழுந்த சரீரத்தோடு எழும்பினாலும் பரலோகத்துக்கு செல்லும்போது தேவ தூதர்களைப் போல இருப்பார்கள். மத்தேயு 22:30 நீங்கள் ஒவ்வொருவரும் பெரிய தேவ தூதர்களைப் போல இருப்பீர்கள். எப்படிப்பட்ட தேவ தூதர்களாக இருப்பீர்கள்? தேவ மகிமையும் தேவ ரூபமும் உள்ள மகாபிரிய தேவ தூதர்களாக இருப்பீர்கள். நீங்கள் எப்படி இருப்பீர்கள்? மகிமையின் ராஜாவான இயேசுவை போல இருப்பீர்கள். 1 யோவான் 3:2 சொல்லுகிறது, இப்பொழுது நாம் இவ்விதமாய் இருக்கிறோம், ஆகிலும் கிறிஸ்து வெளிப்படும் போது அவருடைய சாயலாலே நாம் மறுரூபமாக்கப்படுவோம், கிறிஸ்துவுக்கு ஒப்பாய் இருப்போம். மத்தேயு 22:30 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவதூதர்களை போல இருப்போம். 1 யோவான் 3:2 சொல்லுகிறது, இயேசுவை போல இருப்போம். இதுதான் நம்மை குறித்து ஆண்டவருடைய ஒரு நித்திய நோக்கம். கொஞ்ச காலம் பூமியில வாழட்டும், தேவனுடைய பிள்ளைகள் ஆகட்டும், சிலுவை அண்டை வந்து அவருடைய பாவங்கள் கழுவப்படட்டும், அவர்கள் பரிசுத்தவான்களாய் மாறட்டும். என்னுடைய ராஜ்யத்துக்குள் அவர்கள் பிரவேசிக்கும் போது தேவதூதனாய் நம்மை சிருஷ்டிக்காத ஆண்டவர் பெருமை அடையாதபடி தாழ்மையை பாதுகாத்துக் கொள்ள உதவி செய்த ஆண்டவர், தாழ்மைக்கு ஒரு லக்கணமாக அவரே பரலோகத்திலிருந்து வந்து மரண பரியந்தம் தாழ்மையோடு நடந்து கொண்டவர், நம்முடைய மரணத்துக்கு பிறகு நம்மை தேவதூதர்களாய் மாற்றுகிறாராம், அவரை போலவே மாற்றுகிறாராம். அவர் மகிமையின் ராஜா, அந்த மகிமைக்கு ஒப்பான ஒரு மகிமையிலே மாற்றுகிறார். 2 கொரிந்தியர் 3:18 சொல்லுகிறது, நாம் எல்லாரும் மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுவோம். பூமியில் உள்ள வாழ்க்கையில தான் கருப்பு சோப்பு அங்கவீனங்கள் குறைகள் எல்லாம். பரலோத்து போகிற ஒரு வினாடி நேரத்தில் அவைகள் எல்லாம் மாறிப்போம். அதுதான் மனுஷனை கொண்டு ஆண்டவருடைய பெரிய சித்தம். எந்த புத்திக்கும் எட்டாத ஒரு மகிமையான காரியம் அதுதான். சிருஷ்டிக்கும் போது நான் மீண்டும் வாசிக்கிறேன், சங்கீதம் 8:4-5 மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். இதில் 2 வார்த்தைகள் இருக்கின்றன. ஒன்று மனுஷன், அடுத்தது மனுஷகுமாரன். உங்களுடைய மனக்கண்களுக்கு முன்பாக ஒரு 3 பேரை நினைத்துக் கொள்ளுங்கள். ஒன்று மனுஷனாகிய ஆதாம், பக்கத்தில் மனுஷகுமாரனாகிய இயேசு. 3 மனுஷராக பூமியில பிறந்த நாம் ஒவ்வொருவர். சங்கீதக்காரன் ஆச்சரியமாய் பார்க்கிறார், தேவதூதனை போல நீர் மனுஷனை உருவாக்கவில்லை. இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரும்போது தேவதூதனாக அனுப்பவில்லை, மனுஷகுமாரனாக அனுப்பினார். இன்றைக்கும் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் அவர்கள் அழிந்து போகிற வெறும் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவர்களாக இருக்க போவதில்லை. ஆகவே அவர் சொல்லுகிறார், இப்படி அழிவுள்ள இந்த மனுஷன் மேல இவ்வளவு அன்பு வைத்து இந்த மனுஷனை தேடி விண்ணுக்குரிய நீர்
பூமிக்கு வந்து அவன்கிட்ட வந்து விசாரிக்கிறீர, எப்படி பார்க்கிறா, எப்படி உன் உடம்பு எப்படி இருக்கு, பரிசுத்தமாய் வாழ்கிறாயா, அவனை விசாரிக்கிறீர். ஆனா அவன் அதுக்கு எந்த தகுதி இல்லை. கீழே சொல்லுகிறார், நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். இந்த பூமியில நாம் வாழும்போது தேவ தூதர்களிலும் எத்தனையோ மடங்கு சிறியவர்களாக தான் இருக்கும். நம்முடைய உண்மையான தோற்றம் இந்த பூமியில வாழும்போது நமக்கு தெரிவதில்லை. நம்ம குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற அனாதி நோக்கம் தெரியவில்லை. ஆனா இந்த மனுஷனை தேவ தூதர்களை பார்க்கிலும் மேன்மையுள்ளவராய் மாற்றும்படி என் ஆண்டவர் நீ சித்தம் கொண்டிருக்கிறீர். ஆகவே என்ன செய்தாராம், அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உங்களுடைய தலையின் மேலே ஒரு கிரீடமாகிய முடிசூட்டுதல் இருக்கிறது. இது காணக்கூடிய ஒரு கிரீடம் அல்ல, பொன்னினாலும் வெள்ளினாலும் செய்யப்பட்ட கிரீடம் அல்ல. இந்த கிரீடத்துக்கு பேர் தேவன் கனப்படுத்துகிற ஒரு பாத்திரம், தேவனுடைய மகிமையால நிரம்பி இருக்கிற பாத்திரம். அதனால முடிசூட்டினார். முடிசூட்டினது மட்டுமல்ல, அடுத்த வசனம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய கரத்தின் கிரியைகள் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார். நம்முடைய பாதங்களுக்கு கீழே தேவ தூதர்களையும் கூட கீழ்ப்படுத்தினார். புரியாத ஆச்சரியமா இருக்கு. எப்படி நம்முடைய பாதங்களுக்கு கீழே அவ்வளவு பலசாலிக சௌரியவான்களை தேவ தூதர்களை கீழ்ப்படுத்தினார்? எபிரேயர் 1:14 சொல்லுகிறது, ஒருவன் ரட்சிக்கப்படும் போது பெரிய பெரிய தேவ தூதர்களை பணிவிடை ஆவிகளாய் கொடுத்தார். மனுஷன்தான், மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவன் தான். ஆனா மகிமையான தேவதூதர்களை நமக்கு சர்வெண்டாக, பணிவிடை ஆவிகளாக, உன்னுடைய பாதங்கள் கல்லில் இடரும் போது உன் கால்கள் கீழே விழுந்து உன்னை பாதங்களை காக்கிறவர்களாக, கர்த்தருக்கு பயப்படுகிற உன்னை சூழ தேவ தூதர்கள் இறங்கி பாதுகாக்கும்படி அவர்களை உனக்கு பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார். தேவதூதர்கள் முன்னாகவே சிருஷ்டிக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்களை சிருஷ்டிக்கும் போது, உன்னை முதல்ல சிருஷ்டிக்கிறேன், ஆனா எனக்கு பின்னால ராஜாதி ராஜா பிள்ளையாக என்னுடைய ஜீவ சுவாசத்திலிருந்து என் அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவீகாரனாக மனுஷனை சிருஷ்டிக்க போறேன். நீ என்னதான் பலசாலியா இருந்தாலும் ரட்சிக்கப்பட போகிற அவங்களுக்கு உன்னை நாம் பணிவிடை ஆவியாக தரப்போகிறேன். ஆகவே சிருஷ்டிப்பிலே மனிதனை விட தேவதூதர்கள் பெரியவர்களாய் வழங்கினாலும், மனுஷனை இரத்தத்தால கழுவும் போது நம்ம உன்னதமானவருடைய குமாரராக, குமார்த்திகளாக, ராஜாதி ராஜாவுடைய பிள்ளையாக நம்முடைய பேர்களை எல்லாம் பரலோகத்தில் எழுதப்பட்டு முழு பாதாளத்தின் மேல், பிசாசின் மேல, அசுத்த ஆவிகள் மேல நமக்கு அதிகாரம் கொடுத்து சகல தேவ தூதர்களையும் நமக்கு பணிவிடை ஆவிகளாய் கொடுக்கிறார் என்றால், தேவதூதர்களை பார்க்கிலும் பிசாசுகளை பார்க்கிலும் ஆண்டவருடைய பார்வையில மகா மேன்மை. ஆண்டவருடைய பெரிய கிருபை என்ன தெரியுமா? பெரிய கிருபை என்ன தெரியுமா? வெளிப்படுத்தல் 1:6 சொல்லுகிறது, அவர் நம்மிலே அன்பு கூர்ந்து தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை விலைக்கு வாங்கி நம்மை ஆசாரியர்களாக
ராஜாக்களாக அவர் மாற்றியிருக்கிறார். அதனால்தான் அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகார ஆவி நமக்கு இருக்கிறது. எந்த தேவதூதனுக்கும் ஆண்டவர் அப்பான்னு அழைக்க முடியாது. அப்பான்னு அழைக்க முடியாது. கிட்டவே நெருங்க முடியாது. என்னதான் பெரிய தேவதூதனா இருந்தாலும் கிட்ட போக முடியாம தூரத்தில் நின்று 2 சேட்டைகளால் மூத்த மூடி 2 சேட்டைகளால் கால்களை மூடி பயபக்தியோடு நிற்க முடியுமே தவிர நம்ம மாதிரி ஏசப்பான்னு அவர் கழுத்தை கட்டி அணைச்சி ராஜான்னு அவங்களால சொல்ல முடியாது. அவங்கெல்லாம் ஜஸ்ட் ஆண்டவருடைய சர்வன்ஸ், அவ்வளவுதான். நாம புத்திர சுவிகார ஆவி உடையவர்கள், அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடியவர்கள், நம்ம ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் அவரை மாற்றி இருக்கிறார். எந்த தேவதூதனையும் ராஜாவாக்கல்ல, எந்த தேவதூதனையும் ஆசாரிய ஊழியம் செய்யும்படி சொல்லவில்லை. அவர்களுக்கு இல்லாத பெரிய கிருபை தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு இருக்கிறது. ஒருவேளை நாம் ஜெயங்கொண்டவர்களாய் பரிசுத்தவான்களாய் மரித்தாலும் நேர ஆண்டவருடைய சிங்காசனத்தில் போய் அப்பா பக்கத்தில் உட்காருவோம். வெளிப்படுத்தல் 3:21 இயேசு சொல்லுகிறார், நான் ஜெயங்கொண்டு என்னுடைய பிதாவின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்னுடைய சிங்காசனத்தில் அமரும்படி நான் அவனுக்கு உதவி செய்வேன். எந்த தேவதூதனும் பிதா கூட கிறிஸ்துவோட கூட உட்கார முடியுமா? கிட்டே நெருங்க முடியாது. 100 மைலுக்கு அங்க நெல்லு. பிதா அவ்வளோ மகிமை பொருந்தினவர். இயேசு கிறிஸ்து ஜெயங்கொண்டு பரலோகத்தில் போய் பிதானுடைய வலது பார்சத்தில் உட்காரும் போது இயேசு கிறிஸ்து பக்கத்தில் ஒரு போர்டு வச்சுட்டு உட்காந்துருக்கார், ரிசர்வ்டு. என்ன ரிசர்வ்டு? என்ன ரிசர்வ்டு? என் பிள்ளைகள் ஜெயங்கொண்டு பரலோகத்துக்கு வரும்போது என் பக்கத்தில் உட்காருவாங்க. நான்லாம் இயேசு பக்கத்தில் உட்கார மாட்டேன், இயேசு மடியிலே போய் உட்கார்ந்துருவேன். ஹல்லேலூயா. ஒரு தேவதூதனாவது அதை இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியாது. இயேசுடைய அருகில சரி சமானமாய் உட்கார்ந்து இருக்கக்கூடிய பாக்கியம் கிடையவே கிடையாது. நம்ம பரலோகத்துக்கு போகும்போது தேவ தூதர்களுக்கு இல்லாத ஒரு பெரிய விசேஷம் என்ன தெரியுமா? நாம் கிறிஸ்துவனுடைய மணவாட்டிங்கிற ஸ்தானத்துக்கு போவோம். ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். இயேசு கிறிஸ்துவுக்கு மணவாட்டியாய் தெரிந்து கொள்ளும் போது ஒரு தேவதூதனையும் தன்னுடைய மணவாட்டியாய் தெரிந்து கொள்ளவில்லை. பரலோகத்தில் அவ்வளவு நிறைய அவருடைய சிருஷ்டிகள் இருந்தாலும் ஒருத்தருக்கும் இயேசுனுடைய மணவாட்டிங்கிற ஸ்தானம் கொடுக்கவே முடியாது. எபேசியர் 5 கணவனுக்கும் மனைவிக்கும் ஆண்டவர் சொல்லிட்டே வரார். கடைசியில் சொல்லுகிறார், இது கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் அடையாளமானது. இந்த ரகசியம் பெரிய ரகசியம். நான் கிறிஸ்துவை பற்றியும் அவருடைய மணவாட்டியை பற்றியும் நான் சொல்லுகிறேன். புதிய ஏற்பாட்டில் அவருடைய இரத்தத்துக்கும் அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரித்தான நாமே அவருடைய மணவாட்டி என்று அழைக்கப்படுகிறது. பரலோகத்தில் முதல் சிறந்த இடம் யாருக்கு? பிதாவாகிய தேவனுக்கு. இயேசு சொன்னார், அவர் என்னிலும் பெரியவராயிருக்கிறார். 2வது இடம் பரலோகத்தில் பெரிய இடம் யாருக்கு? இயேசு கிறிஸ்துவுக்கு. 3வது பரலோகத்தில் பெரிய இடம் யாருக்கு என்றால் நமக்குத்தான் 3வது பெரிய இடம். மிகாவேல் தேவதூதனுக்கு அல்ல, கேப்ரியல் தூதனுக்கு அல்ல, ரஃபேல் தூதனுக்கு அல்ல, கிறிஸ்துவனுடைய மணவாட்டி. சரி, தேவதூதர்களுக்கு மணவாளனுடைய தோழனாயிருக்கிற பாக்கியமாவது கிடைக்கிறதா என்றால் அதுவும் கிடையாது. பழைய ஏற்பாட்டில் உள்ள பரிசுத்தவான்கள் தான் ஆண்டவருடைய தோழர்கள்.
யோவான் ஸ்நானகன் சொன்னார், மணவாட்டி உடையவனே மணவாளன், நான் அவருடைய தோழனாய் இருந்து அவருடைய வார்த்தைகளை ஆவலோடு கேட்கிறேன். தேவதூதர்கள் மணவாட்டி ஸ்தானத்துக்கு வர முடியாது, மணவாட்டிக்கு தோழன் தோழிங்கிற ஸ்தானத்துக்கு கூட வர முடியாது. நம்ம எவ்வளவு கனத்தினாலும் மகிமையினாலும் ஆண்டவர் முடிசூட்டி இருக்கிறார். இந்த வார்த்தைகளை பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. ஆகவேதான் வெளிப்படுத்தல் 21:2 சொல்லும்போது, புதிய எருசலேமையே, அந்த நகரத்தையே மணவாளனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல இருந்தது. அங்குதான் நாம் ஆத்தும நேசரோடு இருப்போம். பரலோகத்திலே பல பகுதிகள் இருக்கிறது, பல வானங்கள் இருக்கிறது. சிலர் 3 வானம் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்லை இல்லை இல்லை, வானாதி வானங்களுக்கு மேல்பட்டவர். தேவதூதர்களுக்குன்னு பல அப்பார்ட்மெண்ட்ஸ், கேருபீன்களுக்கு, சேராபீன்களுக்கு, 4 ஜீவன்களுக்கு, விடிய காலத்து நட்சத்திரங்களுக்கு, பரமசேனையின் திரளுக்கு பல பேர்கள். ஆனால் நமக்கு இந்த இடத்துல வாசமாம் பழைய ஏற்பாடு இருக்கிற இடத்த பரிசுத்தவான்களோடு அல்ல, தேவதூதர்களோடு அல்ல, கேராபீன்களோடு சேராபீன்களோடு அல்ல. எந்த இடத்துல இயேசு கிறிஸ்து இருப்பாரோ, எந்த இடத்தை பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனுக்கு கொடுக்கிறாரோ, அதே இடத்திலே அதே மகிமையோடு அவரோடு நாம் வாசம் பண்ணுவோம். இயேசு சொன்னார், யோவான் 14:1-2-3 வாசா, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அதுக்கு அடுத்த வசனம் சொல்லார், உங்களுக்கு என்று ஏற்கனவே உள்ள வாசஸ்தலங்கள் அல்ல, உங்களுக்கென்று ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். அதான் புதிய எருசலேம். 2000 ஆண்டுகள் எண்ணி எண்ணி மணவாளனாகிய இயேசு தன்னுடைய மணவாட்டிக்கு ஆயத்தம் பண்ணுகிற அந்த வாசஸ்தலத்தை பற்றி சொல்லும்போது சொல்லுகிறார், உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். பூமி ஆயத்தம் பண்ணும்போது 6 நாளில் டக்கு 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 எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு, ஆனால் உங்களை ஒரு விசேஷ இடத்துல உட்கார வைக்கிறதுக்காக உங்களை எண்ணி எண்ணி 2000 ஆண்டுகளாக திட்டமிட்டு தீர்மானித்து, உங்கள் வீடு எப்படி இருக்கணும், எவ்வளோ அலங்காரமாக இருக்கணும், எவ்வளோ வைரங்கள், எவ்வளோ முத்துக்கள், எவ்வளோ ஒவ்வொன்றும் பிரகாசிக்கணும், நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி அரசாளும் போது இயேசுவோடு சிங்காசனத்தை உட்கார்ந்திருப்போம். வாசம் பண்ணுகிறதற்கு இயேசுவோடு புதிய ஏற்பாட்டில் அவர் இருக்கிற இடத்துல நம்ம இருப்போம். அவருடைய வீட்டு வேலைக்காரர்களாக இருக்க போறதில்ல, தேவதூதர்கள். அண்ணா நம்ம இயேசுவோட இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு காவல் காத்துட்டு இருக்கலாம், கூர்க்கா மாதிரி இருக்கலாம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது, ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. ஆகவேதான் தாவீது இதை உணர்ந்து இந்த 8ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், அவனை கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டினீர். நேரம் முடிகிறது என்றாலும் இன்னும் ஒரு காரணத்தை, தேவதூதருக்கு இல்லாத ஒரு பாக்கியத்தை, தேவதூதர் அறியாத தூதுக்களை நமக்கு தந்து, அந்த தேவாதி தேவன் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிற ஒரு பெரிய கிருபை. இயேசு கிறிஸ்து இன்றைக்கு எங்கே இருக்கிறார்? 2 இடத்துல இருக்கிறார். ஒன்று பிதாவுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார், 2வது நமக்குள்ளே இருக்கிறார். பிதாவுடைய வலது பார்சத்திலே அவர் உட்கார்ந்து இருக்கிற அதே நேரம் கொலோசியர் 1:27 சொல்லுகிறது, கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக நமக்குள் இருப்பதுதான் அந்த ரகசியம். என்ன ரகசியம்?
பரலோகத்தில் இருக்கிற அதே வேளையில் அவர் நமக்குள்ளே இருக்கிறார். அதுதான் அந்த ரகசியம். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றவர் பரலோகத்தில் இருக்கிறார், நமக்குள்ளும் இருக்கிறார். உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னவர் பரலோகத்திலும் இருக்கிறார், நமக்குள்ளும் இருக்கிறார். பரிசுத்தாவியானவர் எங்கே இருக்கிறார்? பரலோக சிங்காசனத்துக்கு முன்பு 7 அக்கினி தீபங்களாக 7 கண்களை உடையவராய் பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாய் இருந்தாலும் மறுபக்கம் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். 1 பேதுரு 4:14 சொல்கிறது, மகிமையின் ஆவியானவர் உங்களுக்குள் தங்கியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 3:16 சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆலயத்திலே தேவாதி தேவன் வாசம் பண்ணுகிறார். உடைய சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயம் என்றும் அறியாதிருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே இயேசு இருக்கிறார், உங்களுக்குள்ளே பரிசுத்தாவியானவர் இருக்கிறார். மட்டுமல்ல, 2 கொரிந்தியர் 4:7 சொல்லுகிறது, பரலோகத்தின் ஐஸ்வர்யங்களை எல்லாம் உங்களுக்குள் வைக்க சித்தமானார். இந்த மண் பாண்டத்திலே மகிமையின் ஆவியானவரோடு மகிமையின் ஐஸ்வர்யங்களை எல்லாம் நமக்குள்ளே வைக்க சித்தமானார். நமக்குள்ளே ஆவியின் வரங்கள், நமக்குள்ளே ஆவியின் வல்லமை, நமக்குள்ளே விதவிதமான அபிஷேகங்களை நமக்குள்ளே வைக்க சித்தமானார். ஆண்டவருடைய பெரிய கிருபை பாருங்க. தேவதூதனை சிருஷ்டித்தார், ஒரு பதி விழுந்தான். மனுஷனை சிருஷ்டித்தார், மனுஷனும் விழுந்தான். ஆனா இதுல ஒரு பெரிய அதிசயம், விழுந்து போன தேவ தூதர்களுக்கு ஆண்டவர் கை கொடுக்கலையா. விழுந்து போன மனுஷனை பரலோக தேவன் மனுவுரு கொண்டு மனுஷகுமாரனாக பூமிக்கு இறங்கி வந்தார். எபிரேயர் 2:16 சொல்லுகிறது, அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். ஏன் இப்படி செய்தார்? தேவதூதர்களுக்கு மனம் திரும்புகிற பாக்கியமே கிடைக்கல. தேவ தூதர்களை தேடி ஆண்டவர் வந்து அவங்களுக்கு உயிரை கொடுக்கல. 2 பேதுரு 2:4 சொல்லுகிறது, பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளாலே கட்டி நரகத்திலே அவர்களை தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்தார். வேதம் முழுவதும் வாசிச்சு பாருங்க. மனுஷனுக்கு ஆண்டவர் பாதாளத்தையோ நரகத்தையோ அக்கினி கடலையோ அவர் ஏற்படுத்தவே இல்லை. ஒரு நாளும் கிடையாது. நரகம் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டதல்ல. பின்ன ஏன் ஆண்டவர் அதை உருவாக்கினார்? மத்தேயு 25:41 சொல்லுகிறது, பிசாசுக்காகவும் அவனுடைய தூதருக்காகவும் உண்டாக்கப்பட்ட நரகத்துக்கு புறப்பட்டு போகும். பேயை நம்புறவங்க, பேயை ஆராதிக்கிறவங்க, பேயோடு போறவங்க, அவன் போகும்போது வாராசா வா, என் கூட வா, என்ன கும்பிட்டாலா வாராசா, நான் காட்டின சிற்றின்பத்தெல்லாம் அனுபவிச்செல்லாம் வாராசா, அவன் கூட்டு போவனை தவிர மனுஷனுக்கென்று அதை உண்டாக்கல ஆண்டவர். மனுஷனுக்கு பரலோகத்தை தான் உண்டாக்குன. ஆகவேதான் வேதம் ஆதியாம 1:1 சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார், பாதாளத்தை உண்டாக்கல, நரகத்தை உண்டாக்கல, வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். சாத்தான் பாவம் செய்த போது அவனுக்கு மன்னிப்பே இல்லாம, அவனுக்கு சிந்தப்படுகிற ரத்தம் இல்லாம 2வது சிருஷ்டிப்பா பாதாளத்தை சிருஷ்டித்தார். இன்றைக்கும் உங்கள ஆண்டவர் 1வது சிருஷ்டிக்க என்ன? பரலோகத்தை தான் உங்களை சிருஷ்டிக்க, வானத்தை தான் சிருஷ்டிக்கிறார். நீங்கள் நித்தியமான ஆசீர்வாதத்தோடு விளங்க வேண்டும் என்பதற்காக ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் போது
அவனுக்குள்ளே ஆண்டவர் முதலாவது அந்த ஹெவனை தான் சிருஷ்டிக்கிறார். ஆண்டவர் சிருஷ்டிப்பிலும் ஒவ்வொரு அடுக்கடுக்கான வழிமுறை இருக்கிறது. நமக்குள்ளே பரலோகத்தை சிருஷ்டியது ஆண்டவர் சொல்லுகிறார் மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யம். அதைத்தான் உனக்குள்ள நான் சிருஷ்டிக்கிறேன். அங்கதான் என்னென்னைக்கு வாழ போகிறாய். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதை நீதியும் தேடுங்கள், அது பிறகு எல்லாத்தையும் உங்களுக்கு தருவேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சிருஷ்டிப்பில் நீங்கள் எவ்வளவு விசேஷித்தவர்கள், சிருஷ்டிப்பில் நீங்கள் எவ்வளவு விசேஷித்தவர். தொடர்ந்து நான் பேச விரும்புகிறேன். தேவ தூதர்களிலும் நாம் எவ்வளவு விசேஷித்தவர்கள் என்று நாளைக்கு இன்னொரு 10 முக்கியமான ரகசியங்களை நான் சொல்ல போகிறேன். பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்கள் அவ்வளவு பெரியது. ஆண்டவரே பூமியில் இறங்கி வந்து அதை போதித்திருக்கிறார். அதை நாம் அற்பமாய் எண்ணக்கூடாது. ஏனென்றால் முதல்ல சொன்னேன், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கு. இங்கே நீங்கள் குடியிருப்பு மதுரையில் இருந்தாலும், கோயம்புத்தூரில் இருந்தாலும், கேரளாவில் இருந்தாலும், எங்கே இருந்தாலும் அவனுடைய நித்திய வாசஸ்தலம் பரலோகத்தில் இருக்கிறது. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து வந்து விடுங்க. அதுலேயும் நாளை தினம் ரொம்ப அடுத்த புதன்கிழமை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள். தேவ தூதர்களிலும் நான் எப்படி விசேஷித்தவர்கள், தேவ தூதர்கள் சிருஷ்டிப்பில் எவ்வளோ விசேஷமாக இருந்தாலும் அவங்க நமக்கெல்லாம் ஒரு வேலைக்காரர்களை போல, பரிசுத்தவான்கள் தேவதூதரிடத்திலிருந்து எப்படி பணிவுடைய பெற்றுக்கொண்டார்கள், நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பணிவுடைய பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்யணும், நீங்கள் எங்கும் கேட்டிராத ஒரு ஆழமான சத்தியங்கள் அடுத்த புதன்கிழமையில் நான் உங்களுக்கு அறிவிக்க போகிறேன்.